ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மனித உடலில் மிக முக்கியமான உறுப்பான கல்லீரல். இந்த கல்லீரல் மூளைக்கு அடுத்தபடியாக நம்ம உடம்புல உள்ள ஒரு மிக முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. இந்த கல்லீரல் பிரச்சனையாகி சேதமடைந்தால் நமக்கு அறிகுறிகள் மூலம் காட்டி கொடுத்துரும். அதில் முக்கியமான அறிகுறி வாந்தி, மயக்கம், உடல் எடை குறைதல், டயர்ட்னஸ், சோர்வாக இருக்கிறது, அப்படி பல அறிகுறிகள் இருக்கு. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் வராது. எண்ணெய் பொருட்கள், தேவையில்லாத எண்ணெய்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் சிகரெட்டு, ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறவங்க, அப்புறம் மாத்திரைகள், அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் சாப்பிட்றவர்கள் போன்றவர்களுக்கு இந்த கல்லீரல் பாதிப்புகள் எளிதில் வரும். இந்த கல்லீரல் ஆனது வலது பக்க அப்டாமன், வயிற்று பகுதியில் வலது பக்கத்தில் இந்த கல்லீரல் அமைந்துள்ளது. இந்த கல்லீரல் தான் நம்ம மெயினாக உணவு செரிமானத்துக்கும் இது ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இந்த கல்லீரல் மெயினாக குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறத விட்டுருங்க. அதுபோக இதனால் பல பல பிரச்சனைகள் நண்பர்களும் சரி, தெரிஞ்சவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்குறேன். இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா தீர்வு இல்லை. அதுக்கு ஹோமியோபதியில் ஒரு சின்ன தீர்வு இருக்குது. அது என்னன்னா, 2 மருந்து இருக்குது. ஒரு மருந்து கார்டஸ் மேரியனஸ் கியூ அப்படிங்கிற ஒரு மதர் டிஞ்சர். கார்டஸ் மேரியனஸ் கியூ இந்த மருந்தை நம்ம பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து உங்களுடைய வயிற்றை நீங்கள் ஸ்கேன் செய்து பார்த்து அதில் கல்லீரல் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஓரளவுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த ஹோமியோபதி மருத்துவருடைய அனுமதியோடி நீங்கள் இந்த மருந்தை காலையில் நைட்டுன்னு தண்ணியில் ஊற்றி குடிக்கலாம். இது போக லேசான பாதிப்புகள், இல்லை மஞ்சள் காமாலை, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு மருந்து இருக்குது. பசி இல்லாமல் இருக்கும். கல்லீரல் பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு பசி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை தொடர்பு கொண்டு இந்த மருந்து கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இது அலோபதியில் சித்தா மெடிசனில் இருக்கும் லிவ் டீ. அதே மாதிரி ஹோமியோபதியிலையும் இருக்குது லிவ் டீ. அங்கே சித்தாவில் லிவ் 52 வரும். இது அப்படி இல்லை, லிவ் டீ. லிவ் டீங்கிறது ஒரு நல்ல ஒரு நம்பர் 1 டானிக். கல்லீரல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தரும் டானிக். இந்த டானிக் நமக்கு பசியை இல்லாமல் பண்ணும். அப்புறம் பசியை நல்லா ஏற்படுத்தி தரும். பசி இல்லாதவங்களுக்கு பசியை ஏற்படுத்தி தரும். அப்புறம் வாந்தி வர மாதிரி உள்ள ஃபீலிங்கை குறைக்கும். அப்புறம் வயிறு ஒரு மாதிரி ஊதி போய் அப்பி போய் வலியோடி கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கும். ஆல்கஹால் குடிச்சு ரொம்ப இதானவங்களுக்கும் இந்த மருந்து நல்ல ஒரு பயன் தரும். இந்த ஒரு அருமையான இந்த 2 மருந்துகளையும் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த 2 மருந்துகளையும் வாங்கி குடிக்கலாம். கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க, வேற பசியே இல்லைன்னா கூட இந்த மருந்து வாங்கி குடிக்கலாம். இந்த லிவ் டீ சிரப் மட்டும் வாங்கி குடிக்கலாம். இதனால எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. இந்த மருந்து தேவைப்பட்டுச்சுன்னா என்னென்ன தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ஆன்லைன் கன்சல்டிங்லையும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் உள்ள டாக்டர்கிட்ட காட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.